வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி. கடக ராசியிலே சூரியன் இருக்கிறதும் 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்து பார்வை பெறுவதும் கொஞ்சம் மென்டலில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த 15ஆம் தேதியில் மூளைக்குள்ளே எவனோர்த்தன் மிக்சி ஓட்டுறான், என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாஷஸ்லாம் இருக்கும். ஒரு மாமனார் கட்டையை போடுறது, ஏதாவது சொல்லிடுறது, இல்லை அப்பா ஏதாவது சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வயதானவர்கள் கோல் மூட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. இந்த 15ஆம் தேதியில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு 2ல் செவ்வாய். ஸோ 2ல் செவ்வாய் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அதுவும் அந்த விஷயங்களில் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பெரிய லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி 2ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் நமக்கு தெரியாமல் எவனாச்சும் நம்ம பேசுகிற ஃபோனை ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு கேமரா வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்கலைங்க அப்படிங்கிற இடங்கள் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ என்றைக்குமே 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 குழந்தைகள் கேது 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா கேது சனியின் சாரத்தில் போது சனி உங்களுக்கு 7ல் இருக்கனால கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் அதை கணவன் மனைவி உறவில் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி வக்கரமாக போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லேகினஸ்லாம் வேலை செய்கிற இடங்கள்லையும் இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள், இப்படி தான் இருக்கும் லைஃப்புங்கிறத. கொஞ்சம் பொறுமையாக அவங்க நல்ல மூடில் இருக்கும்போது சொன்னிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். வேலை செய்கிற இடங்களில் எந்த மாதிரி விஷயங்கள்னும் போது கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் வக்கரமாகும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள்லேயே போயிட்டு உட்காந்து பேசாமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்புங்க. அது கணவன் மனைவி உறவை பற்றி அது ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதே மாதிரி வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா யாராச்சும் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆட்கள்கிட்டலாம் கொஞ்சம் நக்கலாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக பேசணும். நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவாங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். மற்றபடி 8. ஸோ 8ல் ஒரு குரு வக்கரமாக இருந்தது பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய வலுகள் கம்மியாகும். தான் அப்பா ரொம்ப பிடிவாதமாக இருந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கனால தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானங்கள் இருக்கும். நல்ல ரேஞ்சில் பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் ராகு. வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய கான்ஃபிடென்ஸில் பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தான். இந்த வாரம் என்ன விசேஷம்னு பார்க்கணும்னா 14ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி முருகர் வழிபாடு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி அந்த சஷ்டி விரதத்தை இருக்கவங்களுக்கு அருமையான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் பூஜை ரொம்ப சிறப்புங்க. ஸோ காலபைரவரை அதுவும் ராகாலத்தில் வணங்கும்போது பகைவர்களை தகர்த்திடுவர் காலபைரவர். ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.